இல்லை, இது இது ஜஸ்ட் பிகினிங்கு. ஒரே ஒரு சிபிஐ சம்மனுக்கே நீங்கள் பயந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கும்போது முதலமைச்சராக ஏகப்பட்ட சேலஞ்சஸ் வரும். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத இஷ்யூவில் உங்கள் மேலே கேஸ் போடுவாங்க. ஒரு போராட்டம் பண்ணிங்கன்னா கேஸ் போடுவாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, கூட்டு போய் கல்யாண மண்டபத்தில் வைப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் தான் அரசியல். அது எப்படி நாங்கள் ரெகுலராக பனையூரில் நாங்கள் வெளியிலே போராட்டமே பண்ணுறது இல்லையே. இல்லை ஜூட், அதெல்லாம் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த கம்பெல்லாம் சுற்ற முடியும். வெளியில் வரணும். வெளியில் வந்தால் தான் நீங்கள் வர மென்டாலிட்டியே விஜய்கிட்ட இது வரைக்கும் வரல. பக்குவப்பட்ட அரசியல், அவர் ஒன்றும் வீடியோ அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்கிறான்ற. அதுக்கு காரணம் அவர் கூட இருக்கிறவங்க தான். அவங்க தான் சொல்லணும். வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே அரசியல் அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே எல்லாம் தெரியாது. விஜய்க்கு அரசியல் தெரியலன்னா அரசியல்